இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ, சொல்லுங்க மேடம். எங்க போயிட்டு இருக்க? பக்கத்துல ஃப்ரெண்ட் ஒருத்தரை பார்க்க போயிட்டு இருக்கேன். என்னாச்சு மேடம்? நீ எங்கேயும் போக வேண்டாம், கிளம்பி உடனே நம்ம வீட்டுக்கு வா. ஐயோ, நான் வரேன்னு வாக்கு கொடுத்துட்டேனே. இப்ப போலன்னா ஒரு மாதிரி பிரச்சனை ஆயிடும் மேடம். வீட்டுக்கு வானா வா. கனி மசாலா பூரி கேக்குறா. அதுக்கு இவ்வளவு தூரம் திரும்ப வர முடியுமா? இது ஒரு சப்ப மேட்ரு. நீங்க கடையில வாங்கி கொடுங்க மேடம். கடையில வாங்கி கொடுக்க எனக்கு தெரியாதா? நீ வானா வா. ஏன் இல்லனா நான் வேணா ஆர்டர் பண்ணவா? ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண உடனே வந்துரும். குழந்தை ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை கேக்குறான்னு சொல்ற, அத கடையில தான் வாங்கி கொடுக்கணுமா என்ன? ஏன் நீ வந்து வீட்டுல சமைச்சு தர மாட்டியா? நீ ஏதோ காரப்புரிய ரொம்ப ஸ்பெஷலா பண்ணுவியாமே, நிறைய மசாலா எல்லாம் போட்டு பண்ணுவியாமே, அதுதான் வேணும்னு கனி அடம் பிடிக்கிறா. சோ நேரங்கட்ட நேரத்துல பாப்பா வேற. இப்ப நீ வர போறியா இல்லையா? இல்லனா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன். வர மேடம், வர. வீரா, நான் மசாலா பூரி கேட்கவே இல்லையே. உனக்கு மசாலா பூரினா ரொம்ப பிடிக்கும்ல? ரொம்ப 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 பிடிக்குமே. அதனாலதான் உனக்காக வந்து செய்ய சொல்லிருக்கேன். இப்பெல்லாம் நீ எப்போ என்ன செய்யறன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது வீரா. சரிடா தங்கம், பெரிய மனுஷி மாதிரி பேசாத. என்னாச்சு? எதுக்கு சித்தி இப்படி எல்லாம் பண்றாங்க? ஹேய், வேற அப்படி என்ன மசாலா பூரி சாப்பிடணும் போல இருக்கா? டிவில கில்லி படம் பாத்தியா? ஆமா ரவுடி, கரெக்டா சொல்றியே. ஏதாவது பார்க்கும்போது தான் நமக்கு ட்ரிகர் ஆகும். இப்ப தளபதி ஒன்னு ட்ரிகர் பண்ணிருக்காப்ல. சரி இரு, செஞ்சு கொடுக்குறேன். அம்மா, தங்கப்புள்ள இந்தா. ஆமா, எங்க உங்க சித்தி? இந்தாங்க மேடம், சாப்பிடுங்க. சூப்பரா இருக்கு ரவுடி. பரவாயில்லையே, நீ பிரியாணி தான் நல்லா செய்வேன்னு நினைச்சேன். மசாலா பூரியும் நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கா? உங்களுக்கு நீ சாப்பிடு. சாப்பிடு. எதுக்கு இவனை வெளியில அனுப்பாம லாக் பண்ணி வச்சிருக்கா? ஏதோ காரணம் இருக்கும் போல இருக்கு.